காட்சிகள் இருக்குன்னா கூட இப்போ ஒரு 10 நிமிடங்கள் தான் வந்திருக்கு, கசிந்திருக்கு, அதுவும் இல்லீகலா கசிந்திருக்குன்னு பொழுது, ஒருவேளை அதை கோர்வையாக நம்ம முழு படம் பார்க்கும்போது, ஏன்னா விஸ்வரூபம்க்கு இந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு இருந்துச்சு. பட் முழு படம் பார்க்கும்போது இஸ்லாமியர்கள் என்ன இஸ்லாமியர்கள் சந்தோஷப்பட்டு வரவேற்றாங்களா? இல்லையே. முழு படம் பார்த்த பிறகு கூட இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு தெரிவிக்க தான் செஞ்சாங்க. இதே விஜயுடைய துப்பாக்கி படத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு தான் செஞ்சாங்க. பீஸ்ட் படத்துக்கும் எதிர்ப்பு தெரிவிச்சு தான் செஞ்சாங்க. இல்லைன்னு சொல்லல நானு. நான் என்ன சொல்றேன், ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். கசிஞ்சதே இந்த அளவுக்கு இருக்குன்னா, அப்போ ஒட்டுமொத்த படத்தினுடைய கரு எப்படி இருக்கும்? நீங்க யோசனை பண்ணி பாருங்க. ஒட்டுமொத்த படத்தினுடைய நிலை எப்படி இருக்கும்? அப்போ நான் என்ன சொல்றேன், இது நீங்க சொல்றீங்க என்னன்னா, தேர்தல் நேரம், விஜய் என்ற ஒரு பிரம்மாண்டமான ஒரு இது, அத காலி பண்றதுக்காக பிஜேபியோ, அல்லது அதிமுக கூட்டணியோ, அல்லது திமுக கூட்டணியோ, இது சதி பண்ணி இது கசிய விட்டாங்க. இந்த படத்த வந்து அதிமுக கூட்டணியோ, திமுக கூட்டணியோ எடுக்கல. இந்த படத்தை எடுத்தவர்கள் யாருன்னா விஜய் கோஷ்டி. இல்லையா? அப்படி இருக்கும்போது, இதில் சில அ ஒரு சில நிமிஷங்கள், காட்சிகள் வந்து கசிஞ்சது எப்படி கசிஞ்சிருக்கும்? ஒண்ணு தயாரிப்பாளர் சைட்லேருந்து, அல்லது இயக்குனர் சைட்லேருந்து, அல்லது கேமராமேன் அவங்களுடைய சைட்ல. அப்போ அந்த யூனிட்லேருந்து தானே கசிஞ்சிருக்கணும். அப்போ இது வந்து எனக்கு திமுக பிடிக்காது. நான் திமுக எதிர்த்து கடுமையா பேசுவேன். அது வேற விஷயம். ஆனா இதுக்கு திமுக தான் காரணம்னு சொன்னேன்னா, இதெல்லாம் வந்து அயோக்கியத்தனம்ன்னு சொன்னேன். புரியுதுங்களா உங்களுக்கு?